எண்ணில் நல்லகதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லேனும். நான்மறை செம்போருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. எல்லாம் வல்ல நம்பெருமாண்டிய திருவடிகளை மனமொழி மிகளால் வணங்கி, திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தை தோற்றுவித்த குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழி மிகளால் வணங்கி, 23வது பட்டத்தில் எழுந்தருளியிருந்து சிவஞான செங்கோல் ஓச்சி அருளிய அருள் திரு சிவபிரகாச தேசிக பரமாச்சாரியாருடைய திருவடி கமலங்களை மனமொழி மிகளால் வணங்கி, அடியனுடைய தீட்சா குரு மெய்ஞான வள்ளல் கு வைத்தியநாத ஈசான தேசிகரையா திருவடிகளை மனமொழி மிகளால் வணங்கி, அடியனுடைய வித்யா குருவாக விளங்குகின்ற தமிழாகம சால்வறிவார் மு செல்வநாதன் ஐயா மலரடிகளை மனமொழி மிகளால் வணங்கி, இந்த இனிய நேரத்திலே சோளிங்கர் சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி மையம் நடத்துகின்ற சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சிக்காக சங்கம் கிளை மையத்தில் குழுமி இருக்கக்கூடிய அமைப்பாளர் உள்ளிட்ட அத்துணை அன்பர் பெருமக்களுடைய மலரடிகளையும் தனித்தனியே தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன். சிவாய நம. அன்பர்களே, கடந்த வகுப்புல சைவம் என்றால் என்ன, சமயம் என்றால் என்ன என்ற செய்தியை, சைவத்தினுடைய தொன்மைகளை பற்றியெல்லாம் நாம சிந்தித்தோம். கேட்குதுங்களா? சரியா வருதுங்களா? இப்போ சைவம் என்ற சொல் இருக்கிறதே, அது சிவத்தோடு தொடர்புடையது என்று பார்த்தோம். சிவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் சொன்னா, மங்களத்தன்மை உடையது. மங்களம் என்று சொன்னால் நன்மை என்று பொருள், செம்மை என்று பொருள். அப்போ செம்மையானது, மங்களமானது, நன்மையானது இது எது என்று சொன்னால் சிவம். அந்த சிவத்தோடு தொடர்புடையது தான் சைவம். சமயம் என்ற சொல்லுக்கு பக்குவப்படுத்துதல் என்று பொருள். அப்போ ஆன்மாவை பக்குவப்படுத்துவது எதுன்னு சொன்னா சமயம். அப்போ உயிர்களை எதற்கு பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், உயிர் தலைவனாக இருக்கக்கூடிய உயிர்களுக்கு தலைவன் உயிர் தலைவன். உயிர்கள் பசு, தலைவன் பசுபதி. அப்போ உயிர் தலைவன் யாருன்னா பசுபதி. உயிர்கள் பசு, தலைவன் பதி. அப்போ உயிர் தலைவன் யாரு? பசுபதி. அந்த பசுபதியினுடைய திருவடிகளை அடைவதற்கு நெறிப்படுத்துவது, பக்குவப்படுத்துவது தான் சமயம். அப்ப சைவ சமயம் என்று சொன்னால் செம்மையாகிய சிவத்தை அடைவதற்குரிய நெறி சமயம், சைவ சமயம். அப்ப சைவ நெறி என்பது செம்மை நெறி, செந்நெறி. அந்த நெறியில் சென்றால் உயிர் தலைவனாக இருக்கக்கூடிய பசுபதியாகி சிவத்தின் திருவடியை அடைந்து விடலாம். இதுதான் சைவ சமயத்தினுடைய உள்ளார்ந்த கொள்கை. அந்த வகையில இந்த சைவ சமயம் என்று தோன்றியது, சிவ வழிபாடு எப்பொழுது தோன்றியது? சிவ வழிபாடு எப்பொழுது தோன்றியது? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே. எல்லாமே உலகளாவிய ஒரு ஆண்டு கணக்கு நாம எப்படி வைக்கிறோம் சொன்னா, கிமு கிபி அப்படின்னு வச்சிருக்கிறோம். கிமு கிபி, கிறிஸ்துவுக்கு முன்னு கிறிஸ்துவுக்கு பின்னு என்று வச்சிருக்கிறோம். ஆனா இந்த கிமு கிபி என்கிற வரையறை காலக்கணக்கு தொடங்குவதற்கு முன்னதாகவே, ஏறக்குறைய ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சிவ வழிபாடு இருந்ததாக ஆங்கில தொல்லியல் அறிஞர் சர் ஜான் மார்ஷல் சொல்லுகிறார். ஆங்கில தொல்லியல் அறிஞர் சர் ஜான் மார்ஷல். அவர் நம்ம தமிழ் ஆளு கிடையாது, சைவ சமயத்தை சார்ந்தவர் கிடையாது. ஆனா அவர் சொல்லுகிறார், எப்போ? கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே, ஏறக்குறைய ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த சிவ வழி
அப்போ சிவ வழிபாடு எப்பொழுது தொடங்கியது தெரியாது. இன்னை வரைக்கும் யாருமே அந்த கால கணக்கை கண்டறிய முடியவில்லை. அவ்வளவு தொன்மையானது எதுன்னு சொன்னா சிவ வழிபாடு. இப்ப இந்த சிவ வழிபாடு தொன்மையான வழிபாடாக இருக்கின்ற நிலையில ஏன் இடைக்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு தொய்வு ஏற்பட்டது என்று சொன்னால், நம்முடைய நாட்டை தமிழர்கள் அல்லாதவர்கள் ஆட்சி செய்கின்ற காலகட்டம் வந்தது. அதை தான் இருண்ட காலம் என்று சொல்லுகிறோம். அந்த இருண்ட காலத்துல சைவ நெறி திரண்டு போகின்ற நிலையும், பிற தெய்வ வழிபாடு மேலோங்கிற நிலையும், இன்னும் சொல்ல போனா சிறு தெய்வ வழிபாடு அதிகமாக பரவிய காலகட்டம். சிறு தெய்வ வழிபாடு அதிகமாக பரவிய காலகட்டம். சமணமும் பௌத்தமும் தலைதூக்கி இருந்த நிலை. அப்படிப்பட்ட காலகட்டத்துலதான் பெருமான் என்ன செய்யறான்னா, நால்வர் பெருமக்களை இங்கே இறக்கி விடுறான். ஞான சம்பந்தரையும் நாவுக்கரசரையும் சுந்தரரையும் மணிவாசகரையும் அனுப்பிவிட்டார். இந்த 4 பேரும் ஒரே நேரத்தில் தோன்றியவர்கள் அல்ல, ஒரே காலகட்டத்தில் தோன்றியவர்கள் அல்ல. இதுல 4 பேர்ல முதலாவதாக அவதரித்தவர் நாவுக்கரசர். நாவுக்கரசருக்கு ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகள் கடந்த பிறகு, 60 ஆண்டு நெருங்குகின்ற காலகட்டத்துல தோன்றியவர் யாருன்னு சொன்னா நம்முடைய ஞான சம்பந்தர். அவர்களுக்கு பிறகு சற்றேறக்குறைய ஒரு 75-80 ஆண்டுகளுக்கு பின்னதாக தோன்றியவர் தான் யாரு? சுந்தரர். அவருக்கு பிறகு ஒரு 100 ஆண்டுகள் ஏறக்குறைய பின்னாடி தோன்றியவர் தான் எதுன்னு சொன்னா மணிவாசகர். எல்லாவற்றுக்கும் முன்னாடி மணிவாசகர் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்ற ஒரு கருத்து உண்டு. மறைமலையடிகள்லாம் ஒரு ஆராய்ச்சி செய்து அதையெல்லாம் முடிவு பண்ணி இருக்கிறாரு. அது இருவேறுபட்ட செய்திகள் இருக்கிறது. ஆனா பல அறிஞர்கள் ஆய்வு செய்து இந்த அரிமர்த்தன பாண்டியன் அவருடைய ஆட்சி காலத்துல தான் இவர் அமைச்சராக இருந்தாரு என்ற நிகழ்ச்சியெல்லாம் ஆராய்ச்சி செய்து அந்த அவருடைய காலம் கிபி 802 என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். நாம கருத்துக்களுக்கு மட்டும் வரணும். எப்பவுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா மேல ஏறவே முடியாது. ஆராய்ச்சி பண்றது நிறுத்திக்கணும். முதல்ல என்ன கருத்து சொல்லப்பட்டதோ, அவங்க 4 பேர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே பிடிச்சுக்கணும். என்ன முதல்ல நமக்கு நம்பிக்கை இருக்கணும், அந்த கருத்துல நமக்கு உடன்பாடு இருக்கணும். ஒரு சின்ன செய்தியோட நான் சொல்றேன். ஒரு பெரிய சாமியாரு தவஜபங்கள் எல்லாம் தேர்ச்சி பெற்ற ஒரு சாமியாரு. அவரு வழிபோக்கா வந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு காட்டுல ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த குளத்துக்கரையில ஒரு பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்து நிழல்ல உட்கார்ந்துட்டு காட்டுல மாடுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த சாமியார் வந்தாரு, குளத்துல உள்ள மூழ்கினாரு. உள்ள மூழ்கி மூச்சு அடக்கி அவர் ஒரு ஜபதப மந்திரத்தை எல்லாம் முடிச்சுட்டு மேல வந்தாரு. ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளவே மூழ்கி இருந்தது. இந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் கரையில. சாமி மேல வந்த உடனே கேட்டான், சாமி இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டான். நான் கடவுளை பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன் அப்படின்னா. யாரு? சாமியார். என்ன சின்ன பையன், அவனுக்கு என்னத்தை பதில் சொல்லி நான் உள்ள போனப்பா உள்ள மந்திரம் எல்லாம் மூச்சு அடக்கி உள்ள போய் நான் சாமியை பார்த்து பேசிட்டு வந்தேன், சாமியோட கூட ஒன்றி இருந்துட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே அந்த பையன் இருங்க சாமின்னா, நான் கூட தண்ணியில மூழ்கினா சாமி எனக்கு காட்சி கொடுப்பாரா, கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னா. யாரு வேணாலும் தண்ணியில மூழ்கி மூச்சு அடக்கி இருந்தா கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அவ்வளவுதான், பையன் பிடிச்சுக்கிட்டான். உபதேசம் என்ன? மூச்சு அடக்கி தண்ணியில மூழ்கினா யாரை பார்க்கலாம்? கடவுளை பார்க்கலாம். சாமி உபதேசம் பண்ணிட்டார்.
இதுதான் அவனுக்கு உபதேசம். உள்ள முழுகினான், முழுகிக்கிட்டே இருந்தான். மூச்சு முட்டுது, கடவுள் தெரியல. உடனே என்ன நினைச்சான்னு சொன்னா, அவர் மேல நம்பிக்கை இல்லாம போல. அவர் சரியாதான் சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் பார்த்து பேசிட்டு வந்தாரு இல்ல, யார? கடவுளை. அதனால அவர் பொய் சொல்லிருக்க மாட்டாரு. நம்ம தான் இன்னும் மூச்சு அடக்க முடியல, தப்பா பண்றோம் பொழுது. இன்னும் நல்லா மூச்சு அடக்கி உள்ள முழுகினான், முழுகிட்டே இருக்கிறான் உள்ள. அவனுக்கு நினைவே தவறி போச்சு. இருந்தாலும் அந்த நம்பிக்கை உறுதியா என்ன பண்றான்னு சொன்னா, கடவுளை பார்க்காம மேல வர்றதில்லை அப்படின்னு ஒரு உரைப்போட என்ன பண்றான், மூச்சு அடக்கணும். இப்ப நினைவு தப்புன உடனே சாமி வந்தாரு, தூக்கி வெளியே போடுறாரு கடவுள். பெருமான் வந்து அவனை அப்படியே வெளியே கொண்டாந்து கரையில விட்டு அவனுடைய மூச்சையை தெளிவிக்கிறார். தெளிவித்த உடனே யாரு நீ கேட்டான். நான் கடவுளை பார்க்கலான்னு உள்ள மூழ்கி இருக்கிறேன், என்னையா நீ மேல கொண்டாந்து போட்ட அப்படின்னு கேக்குறான் கடவுளை பார்த்து. இல்லப்பா, நீ யார பார்க்கணும்னு சொன்னியோ அந்த கடவுள் தான்ப்பா நானு அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி நான் நம்புறது? அதை எப்படி நான் நம்புறது? சரி, என்னதான் சொன்னா நம்ப பண்ணா, இல்ல உங்களை ஏற்கனவே பார்த்த சாமியார் தான் எனக்கு சொல்லிட்டு போனாரு. அவர் இப்ப கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாரு. நீங்க இங்கே இருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வர்றேன். அவர் வந்து நீங்க தான் கடவுள்னு சொன்னா நான் நம்புறேன்னா. சரிப்பா, போய் கூட்டிட்டு வா அப்படின்னு. ஒரு 10 அடி போனான். திடீர்னு வந்தான். மாட்டு கழுத்துல இருந்த கயிறை எடுத்தான். இந்த மரத்துக்கிட்ட வாங்கன்னா அவர் வந்து மரத்தால நிக்கிறாரு, கயிறு போட்டு கட்டிட்டான். நான் போற நேரம் பார்த்து நீங்க ஓடி போயிட்டீங்கன்னா அப்படின்னு கட்டிட்டான். கட்டிட்ட உடனே சாமி சாமின்னு கூப்பிட்டுக்கிட்டே போறான். அந்த சாமியாரு கொஞ்ச தூரம் போனவரு என்ன பண்ணாருன்னு சொன்னா, குரல் கேட்டு இன்னும் அந்த பையன் ஓடி வரானே, என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நிக்கிறாரு. என்னப்பா தம்பி, என்னப்பா தம்பின்னு. ஒண்ணு இல்ல சாமி, எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். நீங்க தண்ணிக்குள்ள மூழ்கி பார்த்ததா சொன்னீங்களே கடவுள்னு சொல்லி, நான் தான் கடவுள்னு ஒருத்தர் என்னை கொண்டாந்து வெளியே போட்டுட்டாரு. அவர் சொல்றது மெய்யா பொய்யான்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நீங்க வந்து நீங்க பார்த்த கடவுள் இவர்தானா அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டுங்க சாமி அப்படின்னு கூட்டிட்டு வர்றான், எடுத்துட்டு வர்றான். அப்படியெல்லாம் வந்திருக்க மாட்டாருடா, உனக்கு ஏதோ பிடிச்சி வைத்தியம் பிடிச்சி போச்சு போல இருக்குது, அப்படியெல்லாம் கடவுள் வந்திருக்க மாட்டாருடா, உன்னை பத்தி உன்னை தூக்கி வந்து போடுறவளுக்கு எல்லாம் வந்திருக்கு. எப்படி எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. ஆனா அந்த எனக்கு நீங்க வந்து காட்டியே ஆகணும்னு சொல்லி இழுத்துட்டு வர்றான் தரன். யார? சின்ன பையனுடைய பிடிவாதத்தை அவரு மறுக்க முடியாம சரி வாடான்னு சொல்லி வர்றாரு. யாரு? அந்த சாமியார் வர்றாரு. வந்துட்டு குளத்துக்கரைக்கு வந்தாச்சு. நம்மால் இப்படி கட்டி வச்சுக்கிறாரு இல்லையா, பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. அந்த பையன் வந்தான். இந்த பாரு சாமி, எங்கேயாவது ஓடிட்டு போயிடுவாருன்னு சொல்லி நான் கயிறு போட்டு கட்டி வச்சுக்கிறேன். எங்க? இந்த மரத்துல கட்டி வச்சுக்கிறேன் பாருங்க. சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாரு பாருங்க. அவர் தானா, நீங்க பார்த்து சொல்லுங்கன்னா. இப்ப இவருக்கு தெரியல. யாருக்கு தெரியல? சாமிக்கு தெரியல. என்னப்பா, மரத்துல கயிறு தான்ப்பா சுத்தி வச்சிருக்குது, அங்க யாரும் இல்லையப்பான்னா, அந்த கயிற்றுலதான் சாமி நான் அவரை கட்டி வச்சிருக்கிறேன், நல்லா பாருங்க சாமின்னா. அப்ப புரிஞ்சுக்கிட்டாரு. யாரு? இந்த சாமியார் புரிஞ்சுக்கிட்டாரு. நமக்கு காட்சி கொடுக்கல. நாம வந்து என்ன பண்ணோம்னு சொன்னா, ஏதோ அந்த உள்ள முழுகி இந்த அகமருடன மந்திரம் சொல்லுவாங்க, அது தண்ணிக்குள்ள முழுகி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நம்ம சிவபாத இருதயர் உள்ள முழுகி சொன்னாரு பாத்தியா, நம்ம ஞான சம்பந்தரை உட்கார வச்சுட்டு உள்ள முழுகினாரு பாத்தியா, அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை எல்லாம் பண்ணிட்டு வந்தாரு. அவரெல்லாம் என்னைக்குமே பார்த்ததில்லை. ஆனா இந்த பையன் தண்ணிக்குள்ள மூச்சடைக்கு முழுகுனா கடவுளை பார்க்கலான்னு சொன்ன ஒரே ஒரு அந்த வார்த்தைய நம்பி இப்ப மூச்சடைக்கு முழுகினதுனால யாரு காட்சி கொடுத்தாரு? அப்ப பெருமான் மீது என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். அப்ப அந்த புரிஞ்சுக்கிட்ட சாமியார் என்ன பண்ணாருன்னு சொன்னா, இந்த பையன் காலில் விழுந்தார். நீதாண்டா எனக்கு குரு, நீதாண்டா எனக்கு குரு, நீ எனக்கு காட்டினாதான் நான் அவரை பார்க்க முடியும் என்ற இப்ப சாமியாரி குருவா இருந்த நிலை மாறி இப்ப இந்த மாடு மேய்க்கிற சிறுவன் என்னவாயிட்டான்? அப்போ நாம ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தோம் சொன்னா ஆண்டவனை அறிய முடியாது.
அந்த நம்பிக்கை என்ன கருத்தை உள்வாங்கி கொள்கிறோமோ அந்த கருத்துல நாம என்ன பண்ணணும்னு சொன்னா உரைப்போடு இருக்கணும். ஆகையினால நால்வர் பெருமக்களுடைய அந்த காலகட்டத்தை நாம ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொன்ன கருத்துக்களை பின்பற்ற வேண்டும். இப்படி இந்த நால்வர் பெருமக்களும் சைவ சமயம் தமிழகத்தில் தடம் புரண்டு இருந்த நிலையை மாற்றி இந்த சைவத்தினுடைய திருநீற்று ஒளி விளங்குகின்ற வகையிலே அவர்கள் செம்மையாக செயல்பட்டார்கள். அந்த நால்வரைத்தான் நாம என்ன சொல்றோம்னு சொன்னா சமயக்குறவர்கள் என்று சொல்லுகிறோம். ஏன்னா சைவ சமயத்தை மறுமலர்ச்சி செய்த அந்த நிலையில அவர்களை நாம் என்ன சொல்றோம்? சமயக்குறவர்கள் சொல்றோம். இந்த சமயக்குறவர்களுக்கு இன்னொரு பெயர் சொல்லிட்டு போனேன். சமயக்குறவர்களுக்கு கோயில் நால்வர்கள் என்று சொன்னோம். சமயக்குறவர்களை என்ன சொன்னோம்? கோயில் நால்வர். ஏன் அப்படின்னு சொன்னா கோயில்கள் தோறும் சென்று பாடியவர்கள், அதனால கோயில் நால்வர்கள். கோயில்ல அவர்கள் நின்று பாடியதுனால அவர்களுக்கு என்ன திருக்கோலம் சொன்ன? நின்ற திருக்கோலம். இதெல்லாம் நான் மறந்துடக்கூடாதுன்னு திரும்பி ஞாபகப்படுத்திக்கிறேன் இல்லையா? ஏன்னா அடுத்த வகுப்புல போய் சொல்லணும்ல, ஒவ்வொரு வகுப்புலையும் ஞாபகப்படுத்திக்கிட்டா தானே. இது உங்களுக்கு என்ன பேரு? நின்ற திருக்கோலத்துல சமய நால்வர்கள். இப்ப இந்த காலகட்டத்துல இந்த சைவம் மேலோங்கி இருந்த நிலையில இந்த சமயத்துல ஒரு குழப்பம் ஏற்பட்டது. பிரம்மசூத்திரம் என்ற ஒரு நூல் யார் எழுதுனதா சொன்ன? யாரு? வியாசர். வேதவியாசர் பிரம்மசூத்திரத்தை எழுதி அந்த பிரம்மசூத்திரத்துக்கு உரை கண்டவர்கள் பல பேர் உரை, அதாவது 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உரை கண்டு இருக்கிறாங்க. அந்த உரை கண்டவர்கள்ல தொடக்கத்துல ஆதிசங்கரர், ராமானுஜர், மாத்துவர், இந்த 3 பேரும் உரை காணுகின்ற போது வேறு விதமான வியாக்கியானங்களை அந்த செய்தியை எடுத்து சொல்லுகின்ற போது, அந்த நூலுக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது அந்த அவரவருடைய கருத்துக்கு ஏற்றாற் போல அந்த விளக்கங்களை கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில ஒரே நூலுக்கு விளக்கத்தை சொன்ன ஆதிசங்கரர் அவருடைய கொள்கை ஒரு பொருள் கொள்கை, அதாவது ஏகான்மவாதம். என்ன வாதம்? ஏகான்மவாதம். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, இறைவன் ஒருவனே பொருள், அவனை தவிர்த்து இரண்டாவது வேறு ஒரு பொருள் இல்லை. ஆகவே அது ஒரே பொருள் கொள்கை. அதுதான் ஏக ஆன்மவாதம். ஏகம்னா ஒன்று, ஆன்மன்னா பொருள், வாதம்னா கொள்கை. அப்போ ஒரு பொருள் கொள்கைன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு ஒரு 200 ஆண்டுகள் கழித்து நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர்ல, இவர் பிறந்தது கேரளாவில் காலடியில, நம்முடைய ராமானுஜர் பிறந்தது தமிழகத்துல ஸ்ரீபெரும்புதூர்ல. அவர் கொண்ட கொள்கையும் அதுதான். அவரு ஏகான்மவாதம் தான். அவருடைய கொள்கையே இரண்டாவது பொருள் ஒன்று இல்லை என்பது தான். இருந்தாலும் இவருடைய கருத்துக்கு அவருடைய கருத்துக்கு கொஞ்சம் மாறுபடும். என்ன மாறுபடும் சொன்னா, நம்முடைய ஆதிசங்கரர் கடவுளுக்கு, அதாவது இறைவனுக்கு குணம் இல்லை என்று சொல்லுவார். இறைவனுக்கு என்ன கிடையாது? குணமே இல்லை என்பது அவருடைய கருத்து. ஆனா ராமானுஜருடைய கருத்து என்னன்னு சொன்னா, இறைவனுக்கு அனந்த கல்யாண குணம் உண்டு அப்படின்னு சொன்னா நிறைய குணங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். யாரு? ராமானுஜர். அதே மாதிரி இவர் ஒரே ஒரு பொருள் தான் ஆதிசங்கருடைய கொள்கை. இவரும் ஒரு பொருள் கொள்கை உடையவர் தான். ஆனா அதுல கொஞ்சம் விசேடப்படுறாரு. என்ன பண்றாருன்னு சொன்னா, வேறுபடுறாரு. எப்படி வேறுபடுறாருன்னு சொன்னா, இந்த யதார்த்த நிலையில இறைவன் ஒரு பொருள், அவன் தான் ஆண்டான், அவனுக்கு அடிமைகளாக உயிர்கள் இருக்கின்றன, உடைமைகளாக இந்த உலகம் இருக்கின்றது என்று யார் சொல்லுகிறார் சொன்னா, நம்முடைய ராமானுஜர் பேசுகிறார். அது எங்க அப்படின்னா இந்த உலக நிலையில, யதார்த்த நிலையில. ஆனால் பரார்த்த நிலையில மேல போகின்ற போது இறைவன் ஒருவன் தான் பொருள், அவனை தவிர இரண்டாவது ஒரு பொருள் இல்லை என்று சொல்லுகிறார். அதனால அந்த கொள்கைக்கு பேர் என்னன்னு சொன்னா விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு பெயர். ஆதிசங்கருடைய கொள்கை அத்வைத்தம்,
இது விசிட்டாத்வைதம், அதாவது விசேட அத்வைதம் என்பது இவருடைய கொள்கை. இப்போ இவர்களுக்கு பிறகு, ராமானுசருக்கு பிறகு ஒரு 250 ஆண்டுகள் கழிந்து நம்முடைய கர்நாடக மாநிலத்துல உடுப்பில மாத்துவர் என்ற ஒரு அடியார் தோன்றினார், மத்வாச்சாரியார். அவருடைய கொள்கை என்னன்னு சொன்னா, கடவுள் வேறு உயிர்கள் வேறு, கடவுள் வேறு உயிர்கள் வேறு. அது இருபொருள் கொள்கை, துவைதம். இருபொருள் கொள்கைன்னா துவைதம் அப்படின்னா ரெண்டு பொருள். கடவுள் வேறு உயிர்கள் வேறு. இந்த வேறு வேறாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு பொருள்களும் எப்பொழுதும் ஒன்று சேரவே முடியாது என்பது அவருடைய கொள்கை. இந்த ரயில் தண்டவாளம் போன்று இது ரெண்டும் இணையா போய்கிட்டே இருக்குமே தவிர எந்த இடத்துலயும் இது என்ன ஆகாது, ஒன்று சேராது என்பது யாருடைய கொள்கை? மாத்துவருடைய கொள்கை, துவைதத்துடைய கொள்கை. இப்ப ராமானுசர் தோன்றுவதற்கு தோன்றிய பின்னர் மாத்துவர் தோன்றுவதற்கு ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய மெய்கண்ட தேவர் தோன்றினார், மெய்கண்ட சிவம். இந்த மாத்வாச்சாரியாரும் மெய்கண்ட சிவமும் ஏறக்குறைய சமகாலத்தவர்கள். அதிகபட்சம் ஒரு 6-7 ஆண்டுகள் தான் வித்தியாசம். இப்ப அந்த காலகட்டத்துல தோன்றி தமிழகத்துல ஏன் துவைதம் இல்லை அப்படின்னு சொன்னா, துவைதம் அதிகமா பரவல. தமிழகத்துல ரொம்ப குறைச்சலாத்தான் மத்துவருடைய கொள்கையை உடையவர்கள் இருப்பாங்க. மத்துவருடைய கொள்கைகள் இந்த வைணவத்திலேயே இந்த உடுப்பிலிருந்து வந்து குடியேறியவங்க இருப்பாங்க. இங்க உடுப்பிலிருந்து தமிழகத்துல வந்து குடியேறியவர்கள் சில பேர் இருப்பாங்க. இல்ல வைணவத்திலேயே அவங்களும் ஐயங்காருங்க தான். அவங்க 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 மட்டும்தான் அந்த துவைத கொள்கை உடையவர்களாக இருப்பார்கள். ஆமா, கொஞ்சம் அதாவது 2 பேருக்குள்ள வித்தியாசம் அவ்வளவுதான் இருக்கும். ஆனா ரொம்ப குறைச்சல் எங்கன்னு சொன்னா தமிழகத்துல. அதே மாதிரி தமிழகத்துல வந்தேரிகளாக இருந்திருப்பார்களே தவிர இங்க பூர்வீகமாக இருந்திருக்க மாட்டாங்க அவங்க எல்லாம். ஆகவே தமிழகத்துல துவைதம் பரவல. தமிழகத்துல எது பரவல? துவைதம் பரவல. காரணம் ஏன்னு சொன்னா, அந்த காலகட்டத்திலேயே நம்முடைய மெய்கண்டார் வந்துட்டார். ஒரு பொருட்கொள்கை என்பது தவறு, ஒரு பொருட்கொள்கை என்பது தவறு. கடவுள்தான் மற்ற உலகமாகவும் உயிர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, கடவுளுக்கும் இவர்களுக்கும் ஒரே மாதிரி தன்மை இருக்கணும். ஆனா அந்த தன்மை இல்லை, அந்த தன்மை இல்லை. இறைவன் இன்ப வடிவனாக இருக்கின்றார்கள், உயிர்கள் துன்பத்தை அனுபவிப்பதாகவே இருக்கின்றன. ஆகவே இது நான் அறிவுக்கு பொருந்துவதாக இல்லை. அதுக்கு அடுத்தது விசிட்டாத்வைத கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னா, யதார்த்த நிலையில உயிர்கள் இருக்கின்றன, இறைவன் இருக்கின்றான், உலகம் இருக்கிறது. இருக்கின்ற ஒரு பொருள் இல்லாமல் எப்படி போய்விடும்? பரார்த்த நிலையில ஒரே ஒரு பொருள் தான், 2வது பொருள் இல்லைன்னு சொன்னா இருக்கின்ற பொருள் எப்படி இல்லாது போய்விடும்? ஆகவே அந்த இல்லை என்ற பொருள் என்பது இருக்கவும் முடியாது, இருக்கின்ற பொருள் இல்லை என்று சொல்லவும் முடியாது. ஆகவே அந்த கருத்தும் அறிவுக்கு பொருந்துவதாக இல்லை. அடுத்து நம்முடைய மாத்துவருடைய கொள்கையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இறைவனும் உயிர்களும் ஒன்று சேரவே முடியாது, இந்த 2 பொருள்களும் தனித்தனி என்று சொன்னால், அந்த இறைவன் இன்ப வடிவனாக இருக்கின்றான், உயிர்கள் துன்பமயமுடையதாக இருக்கின்றன. அப்ப துன்பத்திலிருந்து மீண்டு இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனை அடைய வேண்டும். ஒன்று சேரவே முடியாதுன்னு சொன்னா அப்ப இறைவனை அடையவே முடியாது. அப்ப உயிர்களுக்கு கதி என்ன? ஆகவே அந்த இருபொருட் கொள்கையும் அறிவுக்கு பொருந்துவதாக இல்லை, அறிவுக்கு பொருந்துவதாக இல்லை. அப்பதான் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நம்முடைய மெய்கண்டார் அங்கிருந்து பெருமான் அனுப்பி வைக்கப்பட்டவர் இல்லையா, பெருமானால் அனுப்பி வைக்கப்பட்டவர் மெய்கண்டார். அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த வரலாறு எல்லாம் கடந்த வகுப்பிலே பார்த்துட்டோம். அச்சுத கலப்பாளருக்கு நம்முடைய அருள்நந்தி, அதாவது சகல ஆகம பண்டிதருடைய ஆலோசனையின்படி திருவெண்காடு சென்று முக்குள நீர் ஆடி
சுவேதவன பெருமானுடைய அருளால் பிறந்த குழந்தை. அதனால சுவேதவன பெருமான் என்று பெயர் வச்சிருக்கிறாங்க. திருவெண்ணை நல்லூர்ல காங்கேய பூபதி அவருடைய தாய் மாமன், அவர் வீட்டுல வளர்ந்துகிட்டு இருக்குது குழந்தை. ஒரு 2 ஆண்டு முடிஞ்சது. 2 ஆண்டு முடிஞ்ச நிலையில 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 3வது ஆண்டு முடியல. 2 ஆண்டு முடிந்து 3வது ஆண்டு தொடங்கி இருக்கின்றது. அந்த நேரத்தில் அந்த குழந்தை சிறுதேறு உருட்டி வருகிறது. கைலாயத்திலிருந்து வந்த பரஞ்சோதி மாமுனிவர் இந்த குழந்தையினுடைய பக்குவத்தை பார்த்து அந்த வானூர்தியிலிருந்து இறங்கி இந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணிட்டு போறாரு. இந்த குழந்தை உபதேசம் பண்ணது மட்டும் இல்லாம தன்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய சத்திய ஞான தரிசினிகள் என்பவருடைய அந்த பெயரை தமிழ் மண்ணுக்கு ஏற்றாற் போல தமிழ்படுத்தி மெய்கண்ட சிவம் என்று வைத்துட்டு போனார். சத்திய ஞான தரிசினி, மெய்ஞானத்தை கண்டவர். ஆகவே மெய்கண்ட சிவம் என்று என்ன பண்ணாரு, பெயர் வச்சாரு. இப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுது, குருநாதர் உபதேசித்த அந்த உபதேசத்தின்படி இது என்ன பண்ணுதுன்னா சிவஞான போதத்தை பாடம் சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்போ சகலாகம பண்டிதர் வர்றாரு, குழந்தைய பார்க்கிறாரு, பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிற பார்த்து கேட்கிறாரு. ஆணவத்தினுடைய என்ன அன்னைக்கு பாடம் அதுதான், ஆணவத்தினுடைய இயல்பு என்ன, இந்த குழந்தை என்ன சுட்டு வரலாறு அப்படி காட்டுது. இப்ப ஆணவம் இறங்க பெற்ற அந்த அருள்நந்தி சகலாகம பண்டிதர் இவருடைய சீடராக மாறுகிறார். அருள்நந்தி சிவம் என்று தீட்சா நாமத்தை கொடுத்து அவரை சீடராக்குகிறார். இந்த அருள்நந்தி சிவாச்சாரியார் அவர் பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்முடைய மறைஞான சிவம் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த பராசர கோத்திரத்துல பிறந்த அந்தனர் குலத்துல பிறந்தவர், அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா அவரிடத்துல பாடம் கேட்டு அவருக்கு சீடராகிறார். இப்ப இந்த மறைஞான தேசிகர் சிதம்பரத்துல இருந்த காலத்துல அப்படி உமாபதி தீட்சிதர் அவர் உச்சகால பூஜையை முடிச்சுட்டு பல்லக்கில் போகிறார். அப்படி பல்லக்கில் போகின்ற போது இவர் திண்ணையில உட்கார்ந்து ஒரு பட்டக்கட்டையில் பகல் குருடி ஏகுது பார் அப்படின்னு சொன்ன உடனே அதுதான் அவருக்கு உபதேசம். யாருக்கு? உமாபதி தீட்சிதருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா அந்த பல்லக்கில இருந்து கீழே இறங்கி வந்து இவர் பின்னாடியே ஓடுறாரு. அவர் வாங்கி குடித்த அந்த கூடினுடைய எச்சிலை, புறங்கை வழியாக ஒழுகிய அந்த எச்சிலை இது உமாபதி தீட்சிதர் என்ன பண்றாருன்னு சொன்னா அவர் சிவப்பிரசாதம் சொல்லி அந்த தறிக்கு பாவு போட்டு மிச்சமான கூழ அவங்க ஊத்துறாங்க. அதை சிவப்பிரசாதம் சொல்லி நம்முடைய மறைஞான சிவம் குடிக்கிறாரு. புறங்கை வழியாக ஒழுகுகின்ற அந்த கூடினை குரு பிரசாதம் சொல்லி அவர் மண்டியிட்டு இவர் உள்ளங்கையில வாங்கி எடுத்துக்கிறார். யாரு? உமாபதி தீட்சிதர். அவருடைய பக்குவத்தை உணர்ந்து அவருக்கு உபதேசம் பண்ணி உமாபதி சிவம் என்று அவருக்கு பெயர் வைக்கிறார். யாரு? நம்முடைய மறைஞான சிவம். இப்ப இந்த 4 பேரும் தான் சந்தான குறவர்கள். சந்தானம்னா பரம்பரைன்னு அர்த்தம். சந்தானம்னா பரம்பரை. இப்ப சமய குறவர்களுக்கு பரம்பரை கிடையாது. சமய குறவர்களுக்கு பரம்பரையே கிடையாது. அவங்க 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சீடர் கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு பின்னாடி முடிஞ்சு போச்சு, மணிவாசகருக்கு பின்னாடி யாரும் கிடையாது. அப்படி அருளாளர்கள் பல பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனா அதனுடைய தொடர்ச்சியா நாம சொல்ல முடியறதில்லை. ஆனா இது அப்படி கிடையாது. கைலாயத்துல திருநந்தி தேவர், திருநந்தி தேவரிடத்துல பாடம் கேட்டவர்கள் யாருன்னு சொன்ன சனற்குமாரர்கள். அதுக்கு அடுத்தது சனற்குமாரர்கள் கிட்ட பாடத்தை கேட்டவர் யாருன்னு சொன்னா நம்முடைய சத்திய ஞான தரிசினி. சத்திய ஞான தரிசினி இடத்துல பாடம் கேட்டவர் யாருன்னு சொன்னா பரஞ்சோதி மாமுனிவர். திருநந்தி தேவர், சரத்குமாரர்கள், சத்திய ஞான தரிசினி, அதுக்கு அடுத்தது பரஞ்சோதி மாமுனிவர். இந்த 4 பேரும் எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா கைலாயத்தில் இருக்கிறவங்க.
கைலாயத்துல இருக்கிறவங்க. இப்ப கைலாயத்தில் இருந்த இந்த சிவஞான போதம், கைலாயத்தில் இருந்த சிவஞான போதம் பூ உலகத்துக்கு வரணும். பூ உலகத்துக்கு வரணும், இல்லைன்னா நமக்கு கிடைச்சிருக்காது, நமக்கு சைவ சித்தாந்தம் கிடைச்சிருக்காது. இப்ப இந்த 4 பேரும் கைலாயத்தில் இருந்ததுனால அவர்களுக்கு அகச்சந்தான குறவர்னு பேரு. என்ன குறவர்? அகச்சந்தான. அகம்னா உள்ளன்னு அர்த்தம். கைலாயத்துக்கு உள்ளவே இருக்கிற பெரியோர்கள். குறவர்கள்னா குருமார்கள். குறவர்கள்னா என்ன அர்த்தம்? குருமார்கள். அப்ப கைலாயத்தில் இருக்கிற குருமார்கள் அகச்சந்தான குறவர்கள். சந்தானம்னா என்ன சொன்ன? பரம்பரை. இப்ப அகச்சந்தானம் இந்த எங்க தொடங்குது அந்த சந்தானம்? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் இடத்திலிருந்து நந்தி தேவர் கேட்கிறாரு. நந்தி தேவரிடத்திலிருந்து சனற்குமாருக்கு கேட்கிறாங்க. சனற்குமாரர் இடத்திலிருந்து சத்திய ஞான தரிசனிகள் கேட்கிறாரு. அவரிடத்திலிருந்து பரஞ்சோதி மாமுனிவர் கேட்கிறாரு. இப்ப இந்த சந்தானம் எங்க தொடங்குது? கைலாயத்துல தொடங்குது. கைலாயத்திலிருந்து என்ன பாடம் கேட்டாங்க அவங்க? சிவஞான போதத்தை தான் பாடம் கேட்டாங்க. எங்கதான் பாடம் கேட்டாங்க? சிவஞான போதத்தை தான் பாடம் கேட்டாங்க. சார், ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் யாருக்கிட்ட கேட்டாரு? கேள்வி வரணும்ல. ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் யாருக்கிட்ட பாடம் கேட்டாருன்னு சொன்னா அனந்தேஸ்வரர் கிட்ட பாடம் கேட்டாரு. யாருக்கிட்ட பாடம் கேட்டாரு? அனந்தேஸ்வரர். எங்க? வித்யா தத்துவத்தை, அதாவது வித்யா தத்துவத்தை படைத்த அனந்தேஸ்வரர் கிட்ட பாடம் கேட்டார். இல்ல, நம்ம தத்துவத்தை பார்க்கும்போது அது பார்க்கலாம். அனந்தேஸ்வரர் யாருக்கிட்ட சார் பாடம் கேட்டாரு அப்படின்னு சொன்னா மகேஸ்வர மூர்த்தமாக இருக்கக்கூடிய கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்ற யாரு? தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி கிட்ட பாடம் கேட்டார். புரிஞ்சுதுங்களா? இப்போ அப்ப பரத்திலிருந்து அபரத்துக்கு இறங்கி அபரத்திலிருந்து ஆதி நிலைக்கு வந்துருக்கு இல்லையா? அப்போ அவங்க உள்ள வந்து உட்காருங்க. இப்ப இந்த கைலாயத்திலேயே இருக்கக்கூடிய குருமார்கள் யாரு? அகச்சந்தான குறவர்கள். அகச்சந்தான குறவர்கள். இப்போ பரஞ்சோதி மாமுனிவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா மெய்கண்ட சிவத்துக்கு உபதேசம் பண்ணிட்டாரு. இப்போ பூமிக்கு வந்தாச்சு. இப்ப மெய்கண்ட சிவம் யாருக்கு உபதேசம் பண்ணாரு? அருள்நந்தி சிவத்துக்கு. அருள்நந்தி சிவம் யாருக்கு உபதேசம் பண்ணாரு? மறைஞான சிவத்துக்கு. மறைஞான சிவம் யாருக்கு உபதேசம் பண்ணாரு? உமாபதி சிவத்துக்கு. இந்த 4 பேரும் கைலாயத்துக்கு வெளியே இருக்கிறவங்க. ஆகவே இவர்கள் புறச்சந்தான குறவர்கள். என்ன குறவர்கள்? புறச்சந்தான குறவர்கள். இந்த புறச்சந்தான குறவர்கள்ல மறைஞான தேசிகர் சொன்னோம் இல்லையா, 3வது குறவர். அவர்கிட்ட அருள் நமச்சிவாயர்னு ஒருத்தர் இருந்தாரு சீடரா. அருள் நமச்சிவாயர் சீடரா இருக்கின்ற போதுதான் உமாபதி தீட்சிதர் சீடரா வந்து சேருகிறார். பக்குவத்துல அருள் நமச்சிவாயரோட முந்திட்டாரு. அதனால மறைஞான சிவம் என்ன பண்ணாருன்னு சொன்னா தனக்கு அடுத்த நிலையில யார வச்சாரு? உமாபதி சிவத்தை வச்சாரு. இப்போ உமாபதி சிவம் தனக்கு முன்னதாகவே குருநாதரிடத்தில் இருந்த அந்த அருள் நமச்சிவாயரை தனக்கு சீடரா வச்சார். இந்த அருள் நமச்சிவாயருடைய சீடர் தான் சித்தர் சிவபிரகாசர். சித்தர் சிவபிரகாசருடைய சீடர் தான் யாரு? நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகள். யாரு? நமச்சிவாய மூர்த்திகள். மயிலாடுதுறையிலிருந்து திருவாவடுதைக்கு போகின்ற வழியில மூவலூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. என்ன ஊரு? மூவலூர். அந்த மூவலூர்ல வைத்தியநாதன் என்ற பெயரோடு இருந்தவர் தான் யாரு? நமச்சிவாய மூர்த்திகள். இந்த குழந்தை பெற்றோரோடு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் வழிபாட்டுக்கு போகும்போது அங்க வைத்தியநாத பெருமான், வைத்தியநாத பெருமான், இவர் பேர் யாரு? இவர் பேர் என்ன? வைத்தியநாதன் தான். நமச்சிவாய மூர்த்திகளுடைய பிள்ளை திருநாமம் என்னது? வைத்தியநாதன். இந்த வைத்தியநாதன் அந்த வைத்தியநாதனை போய் பார்க்கிறார் 10 வயசு குழந்தையா இருக்கும் போது. யாரு? அம்மா அப்பாவோட. இந்த அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணாங்க? கருவறையில வழிபாடு பண்ணிட்டு திருச்சுற்று வலம் வருவதற்காக வந்துட்டாங்க. இந்த குழந்தை சாமியே பார்த்துக்கிட்டு இருக்குது. குழந்தை சாமியே பார்த்துக்கிட்டு. உள்ள இருந்து ஒரு சிவாச்சாரியார் வர்றாரு.
உள்ள இருந்து ஒரு சிவாச்சாரியர் கையில ஒரு பெட்டி, அதுல லிங்கம், ஆன்மார்த்த லிங்கம். அதை இந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. கையில பெட்டியோடு நிக்கிற குழந்தைய பார்த்து பெற்றோர் சுத்தி வந்துட்டு கேட்கறாங்க, என்னன்னு சொன்னா உள்ள இருந்து ஒரு சிவாச்சாரியார் வந்தாரு, குருக்கள் வந்தாரு, அவர் தான் கொடுத்துட்டு போனார். எல்லா சிவாச்சாரியாரும் கூப்பிட்டு கேட்கறாங்க, நீங்க கொடுத்தீங்களா, நீங்க கொடுத்தீங்களா? இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு அந்த குழந்தை. இப்போ வந்தது யாரு? வைத்தியநாதனே வந்து வைத்தியநாதனுக்கு தன்னை ஆத்மார்த்த லிங்கமா கொடுத்துட்டு போயிட்டார். இந்த குழந்தை அந்த சிவலிங்க திருமேனி வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்குது. இப்ப சித்தர் சிவபிரகாசர் வந்தாரு, அந்த மூவலூர்ல அந்த வழியா போயிட்டு இருக்கிறாரு. இந்த குழந்தை வீட்டு வாசல்ல வந்து எட்டி பார்க்குது. பார்த்த உடனே அவருடைய முகத்தை பார்க்குது. வந்துகிட்டு இருக்கிறார் தெருவில், பார்க்குது. பார்த்த உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, நேர கிடுகிடுன்னு உள்ள போச்சு, அந்த பொட்டியை தூக்கிச்சு, அவர் பின்னாடியே போயிடுது. யார் பின்னாடியே? சித்தர் சிவபிரகாசர் பின்னாடியே. அவர் மூவலூர்ல இருந்து என்ன பண்றாருன்னு சொன்னா திருவாவடுதுறைக்கு வர்றாரு. திருவாவடுதுறையில வந்து தங்குறாரு. தங்கும் போது இந்த பெற்றோர் வர்றாங்க, ஒரு கூட வர்றாங்க. வந்துட்டு பின்னாடி வந்து இந்த குழந்தை என்னுடைய பிள்ளை இப்ப உங்க பின்னாடியே வந்துட்டானேன்னு சொல்லி, அப்ப சித்தர் சிவபிரகாசர் சொல்றாரு, இனிமேல் உங்களுக்கு பிள்ளை கிடையாது, இனிமேல் உங்க பிள்ளை கிடையாது. அதனால நீங்க மன சஞ்சலப்படாம இந்த குழந்தைய விட்டுட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களும் பக்குவப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணி நமச்சிவாயம் என்ற பெயரை வைத்து, நமச்சிவாயம் என்ற பெயரை சூட்டி, தீட்சா நாபமாக சூட்டி, அங்க என்ன பண்றாருன்னு சொன்னா இருக்கா, ஒரு இடத்தை வரையறை பண்ணி, நமச்சிவாய மூர்த்திகளுடைய சன்னதி இருக்கு பாத்தீங்களா, நமச்சிவாய மூர்த்திகளுடைய சன்னதி, அந்த இடத்துல தான் அது சித்தர் சிவபிரகாசர் எல்லை போட்டு கொடுத்த இடம் சொல்லி, இந்த இடத்தை கீறி இங்க இருந்து உன்னை நாடி வரக்கூடிய ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய் என்று அருள் பாலித்து விட்டு அவர் போயிட்டார். யாரு? சித்தர் சிவபிரகாசர் போயிட்டார். இப்போ அந்த நமச்சிவாய மூர்த்திகள் அங்கே இருந்து அவர் எங்கேயும் போனது கிடையாது. அந்த மடத்தை விட்டு எங்கேயும் போனது கிடையாது. அவருக்கு பின்னாடி பல சீடர்கள் வந்தாங்க. 8வது குருமகா சன்னிதானம் வரைக்கும் உபதேச பரம்பரை. அதுக்கு பின்னாடி வந்த எல்லா சன்னிதானங்களும் அபிடேக பரம்பரை. உபதேச பரம்பரை போய் இப்ப அபிடேக பரம்பரை ஆயிடுச்சு. இப்போ திருக்கைலாயத்துல ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன், அவர்கிட்ட பாடம் கேட்டவர் நந்தி தேவர், அவர்கிட்ட பாடம் கேட்டவர்கள் ஜனகுமாரர்கள், அவர்கிட்ட பாடம் கேட்டவர்கள் சத்தியஞான தரிசனிகள், அவர்கிட்ட பாடம் கேட்டவர் பரஞ்சோதி மாமுனிவர். இந்த 4 பேரும் அகச்சந்தான குரவர். பரஞ்சோதி மாமுனிவர் பூ உலகத்துல வந்து உபதேசம் செய்தவர் யாருன்னு சொன்னா, உபதேசம் செய்விக்கப்பட்டவர் யாருன்னு சொன்னா நம்முடைய மெய்கண்ட சிவம். மெய்கண்ட சிவத்தினுடைய சீடர் அருள்நந்தி சிவம், அருள்நந்தி சிவத்தினுடைய சீடர் மறைஞான சிவம், மறைஞான சிவத்தினுடைய சீடர் உமாபதி சிவம். இந்த 4 பேரும் புறச்சந்தான கூறவர்கள். இங்க எங்க இருந்து உபதேசம் வாங்கினாங்க? மடத்தில் இருந்து உபதேசம் வாங்கினாங்க. மடத்துல இருந்து வரக்கூடியவர்களுக்கு உபதேசிக்கின்ற காரணத்தினால அவர்களுக்கு மடத்து நால்வர்கள். என்ன நால்வர்கள் பேரு? மடத்து நால்வர்கள். அவங்க எப்படி உபதேசம் செய்கிறார்கள் அல்லது எப்படி உபதேசம் வாங்கினாங்கன்னு சொன்னா, அமர்ந்து உபதேசம் செய்கிறார்கள். தன்னிடத்துல சீடரா வரக்கூடியவர்களுக்கு இவர் பீடத்துல உட்கார்ந்து இருப்பாரு, அவருக்கு கீழே சீடர் உட்காருவாரு, அவருக்கு என்ன பண்ணுவாங்க? உபதேசம் பண்ணுவாங்க. தீட்சை கொடுக்கும் போது அப்படிதானே கொடுக்குறாங்க. இது வந்து உபசார உபதேசம். தீட்சை வாங்கிட்டவங்கலாம் நாம உபதேசம் வாங்கிட்டோம்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. அது வேற செய்தி, அது நான் பிறகு சொல்றேன். அது அந்த பாடம் வரும்போது சொல்றேன், ஏன் நாம அவங்கள ஆகலன்னு சொல்றேன். அப்போ இந்த 4 பேரும் உட்கார்ந்து அமர்ந்து உபதேசிப்பதனால அவர்களுக்கு என்ன கோணம்? அமர்ந்த திருக்கோணம். அவங்க எங்க இருப்பாங்க? கோயில் இல்ல, மடத்தில் இருப்பாங்க. அதனால மடத்து நால்வர்கள் பேர். நம்முடைய மெய்கண்ட தேவன் ஒரு HRNC கமிஷனர் வந்தாரு.
இந்து அறநிலைய துணை ஆணையாராக மெய்கண்ட தேவன், நம்ம திருவண்ணாமலைக்காரர் தான், கோளூருக்கு பக்கத்துல கிராமம், அவருடைய சொந்த ஊரு. இப்பவும் இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கெல்லாம் நிறைய போயிருக்கிறார். அவங்க பையன் எனக்கு நெருங்கிய நண்பர் அருள்நந்தி சிவன். அவர் தான் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அவங்க அப்பா சங்கர நாராயணன் சொல்லி, யாருடைய அப்பா? மெய்கண்ட தேவனுடைய அப்பா சங்கர நாராயணன். அவரு இந்த சைவ சித்தாந்தத்தில எல்லாம் கொஞ்சம் ஞானம் பெற்றவர், பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தவர். அவரு என்ன பண்ணாருன்னு சொன்னா, தன்னுடைய மகன் அப்போ ஐஏஎஸ் ஆன உடனே இவருக்கு அப்பாவுடைய அந்த சிந்தனை எல்லாம் இருந்ததுனால கோயில்ல சில கோயில்கள்ல என்ன பண்ணிருப்பாருன்னு சொன்னா, சந்தான புறவர்களுக்கும் செலவு வச்சிருப்பாரு. இந்த மயிலை கபாலீஸ்வரர் கோயில் போட்டு சில கோயில்கள்ல வச்சு, எல்லா கோயிலும் இல்லை, சில கோயில்கள், அந்த கோயில்ல சந்தான புறவர்களுடைய திருமேனி இருக்குதுன்னு சொன்னா, அது யாருடைய ஆட்சி காலத்துல நடந்ததுன்னு சொன்னா, மெய்கண்ட தேவனுடைய ஆட்சி காலத்துல. மெய்கண்ட தேவன் அவருக்கு ரொம்ப வயசு, இப்போ கிட்டத்தட்ட 80 வயசு ஆக போகுது அவருக்கு. ரொம்ப வயது முதிர்ந்தது, காதெல்லாம் மந்தமாயிடுச்சு. ரொம்ப சத்தமாக தான் பேசணும், இல்லைன்னா எழுதி காட்டணும், அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறார். நல்ல மனுஷன், இன்னும் எப்பவும் இருக்கிறார், ஆரோக்கியமாக தான் இருக்கிறார், அது எழுந்து வளர்த்துறார். ஆக இது அமர்ந்த திருக்கோலம் சந்தான புறவர்களுக்கு. இப்போ உமாவதி சிவம், அதுக்கு அடுத்தது அருள் நமச்சிவாயர். அருள் நமச்சிவாயருடைய மாணவர் சித்தர் சிவபிரகாசர். சித்தர் சிவபிரகாசருடைய மாணவர் வைத்தியநாதர். வைத்தியநாதன்கிற நமச்சிவாய மூர்த்திகள். இப்ப இந்த நமச்சிவாய மூர்த்திகள் உருவாக்கின திருமடம் தான் எதுன்னு சொன்னா, திருவாவடுதுறை ஆதீனம். அப்ப திருவாவடுதுறை ஆதீனம் எந்த பரம்பரை? எங்கிருந்து வந்துச்சு அது பரம்பரை? திருக்கைலாய பரம்பரை. என்னது? திருக்கைலாய பரம்பரை. இந்த திருக்கைலாய பரம்பரையில நம்முடைய 23வது பட்டம், 23வது பட்டம் பேர் என்ன? சிவபிரகாசர். அது சிவபிரகாசர். எந்த சித்தர் சிவபிரகாசர் வைத்தியநாதன் என்கிற சிறுவனை ஆட்கொண்டு திருமணத்தை உருவாக்கினாரோ, அமைத்தாரோ, நிறுவினாரோ, அல்லது நம்முடைய ஆதீன நிறுவனர் யாருன்னு சொன்ன நமச்சிவாய மூர்த்திகள். இந்த ஆதீனத்தை நிறுவுவதற்கு அவருடைய குருநாதர் யாரு? சிவபிரகாசர். அந்த சிவபிரகாசர் வைத்தியநாதனை ஆட்கொண்டு திருமணத்தை நிறுவினார். 23ஆம் பட்டம் சிவபிரகாச தேசிகர் தான் எங்க வைத்தியநாதனை ஆட்கொண்டு நமக்கு சித்தாந்தத்தை கொடுத்தார். சைவ சித்தாந்தம் எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா, பொறுத்து எப்படி அமைது பாருங்க. கைலாயத்தில் இருந்த சைவ சித்தாந்தம், இன்னைக்கு சங்கத்துக்கு வந்திருக்குது இல்ல, இன்னைக்கு வந்திருக்குது, சங்கத்துக்கு வந்திருக்குல்ல. எங்க இருந்து? கைலாயத்துல இருந்து இங்க வந்திருக்கு இல்லையா? அப்படி வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சிவபிரகாசர் வைத்தியநாதன் ஆகிய நமச்சிவாய மூர்த்திகளை ஆட்கொண்டு திருமடத்தை நிறுவினார். 23ஆம் பட்டம் சிவபிரகாசம் எங்க வைத்தியநாதனை ஆட்கொண்டு, இல்லை எங்க வைத்தியநாதன் நான் உரிமையா சொல்லலாம், ஏன்னா அந்த உரிமை எனக்கு இருக்குது, இந்த உரிமை இருக்குது. ஏன் அப்படி இருமாப்பா சொல்றேன்னு சொன்னா, எங்க வைத்தியநாதன் கைப்பட எழுதின பாடக்குறிப்பெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த பேராசிரியர்கிட்டையும் கிடையாது, அடியான் இடத்துல மட்டும்தான் இருக்கு. அதுலயும் ஒண்ணு தவறு விட்டுட்டேன். இப்ப அவர் இருக்கும்போது தோணல, இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன். எவ்வளவு முயற்சி பண்ணி கிடைக்கல. என்ன தவறு விட்டுட்டுன்னு சொன்னா, இந்த பயிற்சி தொடங்குவதற்கு காரணமாக இருந்த அந்த 80 பக்க வக்கீல் நோட்டீஸ் நான் வாங்காம விட்டுட்டேன். தெய்வநாயகத்துக்கு அனுப்புனதா சொன்னார் இல்லையா, அவர் இருக்கும் போது அந்த அதான் சொல்றேன், நம்ம தவக்குறை அது கிடைக்கல. அவருடைய மறைவுக்கு பிறகு, மறைவுக்கு ஒட்டினாடி காலகட்டத்துல தோன்றி இருந்தா கூட எப்படியாவது தேடி பிடிச்சிட்டு இருப்பேன். ஒரு
ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக திடீர்னு ஒரு சிந்தனை, இதையெல்லாம் ஆவணப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி தொடங்கும் போது தான் அன்னைக்கு 2 புத்தகம் கொண்டு வந்து காட்டணும் பார்த்தீங்களா, அந்த புத்தகத்தை எல்லாம் பிடிச்சிட்டேன். அது கிடைச்சிடுது. ஆனா இதை தேடணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணு. எங்க ஐயாவோட நெருங்கிய உறவினர்கள் இடத்துல எல்லாம் தொடர்பு கொண்டு பேசி பார்த்தேன். அவரோட சென்னை மையத்தாளுங்கள்லாம் ரொம்ப நெருக்கமானவர்கள். அவங்க எனக்கு ரொம்ப உறவுக்காரர்கள் தான். கணேசன் அவங்க குடும்பம்லாம் கூட கேட்டு பார்த்துட்டேன். இன்னமும் சொல்ல போனா வைத்தியநாதன் ஐயாவுடைய சொந்த மருமக மாப்பிள்ளை தான் ஹைதராபாத் முத்துசாமி. அவரும் எனக்கு நல்ல பழக்கம். அவர்கிட்டயும் போன் பண்ணி கேட்டு பார்த்துட்டேன். யாருமே அதை தேடி கொடுக்கிற நிலையில இல்லை. அதுல அடியனுக்கு ஒரு தவக்குறை. அதை எதுக்கு இந்த மாதிரி உரிமையா சொல்லிக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க வைத்தியநாதனுடைய கருத்துக்களை இது மறைந்து போகாமல், நம்ம பாட புத்தகத்தில் எல்லாம் கூட மறைஞ்சு போச்சு, ஆனா அதை மறைக்கப்படாமல் பாதுகாக்கக்கூடிய நிலையில அடியனும் அடியனுடைய குருநாதரும் இருக்கு. ஆகவே அதனால உரிமையோட என்னுடைய குருநாதர் செல்வநாதன் ஐயா இடத்துல கூட எங்க ஐயாவுடைய பாடக்குறிப்பு, சென்னை வகுப்புக்கு ஒரு முறை வர சொன்னார். என்ன வேற வைத்தியநாதன் ஐயா போன் பண்ணி சென்னை வகுப்புக்கு நீ வா அப்படின்னாரு. போன உடனே ஐயா கூப்பிட்டாருன்னு சொல்லி கிளம்பி போயிட்டேன். வகுப்பை மாற்றம் பண்ணிட்டு போனேன். அடியன் எடுக்கின்ற வகுப்பை மாற்றம் பண்ணிட்டு சென்னை வகுப்புக்கு போனேன். அப்பதான் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அவர் ஒரு பஞ்ச பண்டலா அப்படியே ஒரு கட்டு கட்டி, இதெல்லாம் பாட குறிப்புகள் நான் எழுதுனது, நீ வச்சுக்கொண்டு கொடுத்துட்டு போன. ஆமா, ஐயா உத்தரவு போட்டா போகாம இருக்கு. அதனாலதான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த அதாவது எந்தோ ஜென்மத்துல செய்த ஒரு தவ பயன் இந்த நிலைக்கு நம்மளை ஆட்படுத்தியிருக்கு. ஆகவே நமக்கு சைவ சித்தாந்தம் இவர்கள் இல்லைன்னு சொன்னா கிடைச்சிருக்கு. அதனாலதான் இவங்களையெல்லாம் நாம் நினைந்து போற்ற வேண்டும் என்று சொல்லுவோம். சரி, இப்ப செய்திக்கு வருவோம். இப்போ நம்முடைய மெய்கண்ட சிவம் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய குருநாதர்கள் வரையில இந்த சைவ சித்தாந்த கொள்கைப்படி ஒரு பொருள் கொள்கை அல்ல, இருபொருள் கொள்கை அல்ல, இது முப்பொருள் கொள்கை. இந்த கொள்கை முப்பொருள் கொள்கை. தொகுத்து பார்க்கின்ற போது 3 பொருள், பதி பசு பாசம். இதையே விரித்து பார்க்கின்ற போது 5 பொருள்கள். விரித்து பார்க்கின்ற போது 5 பொருள்கள். இந்த 5 பொருள்கள் பதி பசு பாசம். பாசம் என்பது ஆணவம் கண்மம் மாயை என்று 3ஆக தெரியும். இந்த 5 பொருள்களை பற்றி தான் இன்றைக்கு நாம என்ன பண்ண போறோம்னு சொன்னா பாடம் கேட்க போறோம். இல்ல வந்த உடனே நிறைய கேள்வி கேட்கறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா கேள்வி கேட்கல. ஏன்னா அடுத்த வகுப்புக்கு நீங்க வராம போயிட்டா நான் என்ன பண்றது? பதி பசு பாசம். எனக்கு ஒரு நான் போன் நம்பர் எழுதி போட்டுட்டு போனேன். ஆனா யாருமே போன் பண்ணல. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா, சந்தேகம் இருந்தா தான் போன் வரும். சந்தேகம் இருந்தா தான் போன் வரும். அப்போ அதாவது தெளிவா புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா சந்தேகம் இருக்காது. ஒண்ணுமே புரியலன்னாலும் சந்தேகம் வராது. சந்தேகம் வரலன்னா என்ன அர்த்தம்? தெளிவா புரிஞ்சிருக்கணும்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே புரியலன்னு அர்த்தம். அறகுறையா புரிஞ்சாதான் என்ன வரும்? சந்தேகம் வரும். அப்போ நாம இங்க நினைச்சுக்கிட்டு சொன்னா எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிடுது, எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிடுது. அதனாலதான் சந்தேகம் வரல. சரி, ஓகே. இப்போ இந்த சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு முடிந்த முடிவு என்று பொருள். சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? முடிந்த முடிவு என்று பொருள். ஆமா, நம்ம பார்த்தோம்ல, அதற்கு பாருங்க, இறைவன், உயிர்கள், ஆணவம், கண்மம், மாயை. உயிர்கள், ஆணவம், கண்மம், மாயை. இந்த 5 ஒரு பொருள் அப்படின்னு சொன்னாலே, ஒரு பொருள் சொன்னாலே அந்த பொருளுக்கு 4 தன்மைகள் இருக்கணும் அப்படின்னு நாம் கடந்த வகுப்புல பார்த்தோம்.
ஒரு பொருள்னு சொன்னா 4 அம்சம் இருக்கணும். அமைப்பு, இருப்பு, அமைப்பு, இயக்கம், இயல்பு. இருப்பு, அமைப்பு, இயக்கம், இயல்பு. இந்த 4 இருந்தால்தான் அது பொருள்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்ப ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த 4 இருக்குது. ஐயா நீங்க 2 பேரும் கொஞ்சம் வாங்க ஐயா. நீங்க 2 பேரும் வாங்க. இங்க 4 நீங்க 2 பேரும் தான் வாங்க. முனுசாமி, அந்த அன்பர் பேர் என்னங்கய்யா? உங்க பேர் என்ன? ராமச்சந்திரன். அந்த பேனர் அப்படி கொஞ்சம் பிடிங்க பிரிச்சு. அதுல இருக்க பாருங்க, குறிச்சிங்க. அப்படியே அப்படியே பிடிங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் அதுல எழுதிக்க வேணும்னா. இறைவன் இருப்பு, அமைப்பு, இயக்கம், இயல்பு 4 இருக்கா? இந்த ஒரு பொருள்னா இந்த 4 இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்கு பொருளே கிடையாது. இப்ப இந்த உடம்பு ஒரு பொருள். இந்த உடம்புக்கும் என்ன இருக்குது? இருப்பு இருக்குது, அமைப்பு இருக்கிறது, இயல்பு இருக்குது, இயக்கம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி 23வது வகுப்புல பார்க்க போறோம். எத்தனை வகுப்பு? எந்த வகுப்புல? 23. இப்போ இந்த தேநீர் இடைவேளைக்கு பிறகு உங்களுக்கு இந்த ஆண்டு பாடத்திட்டத்தை நான் சொல்லிடுறேன். இல்ல, அடுத்த வகுப்புல வரும்போது 2 ஆண்டுக்கான பாடத்திட்டமும் கொடுத்துருவோம். இல்ல, அது ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு ரெடி பண்ண முடியல. அதனால இறைவன் அவன் இருக்கின்ற இடம் எது? பரம், மேல. அவன் எப்படிப்பட்ட அமைப்புடையவன் சொன்னா அது கண்ணுக்கு தெரியாத மிகுந்த நுண்மையுடையது. மிகு நுண்மைன்னு சொன்னா அதிசூக்குமம். இது வட சொல்லு, தமிழ்ல மிகு நுண்மை. அவனுடைய இயக்கம் என்ன? எல்லா உயிர்களிடத்துல இறக்கம் காட்டுவது, அதுதான் இயக்கம். இல்ல, இயல்பு என்னன்னு சொன்னா ஞானமே வடிவானவன். ஞானமே வடிவானவன், அது என்னது? இயல்பு. அப்புறம் உயிர்கள் இருக்கின்றனவே, உயிர்களுக்கு எங்க சார் இருப்பு? இருப்புன்னா இருப்பிடம். இருப்புன்றது என்னது? இருப்பிடம். எங்க இருக்குன்னு சொன்னா பெருமானுடைய வியாபகத்துலதான் இருக்கிறோம். யாருடைய வியாபகத்துல இருக்கிறோம்? பெருமானுடைய வியாபகத்தில். அதுதான் அருள் பரவல். அருள் பரவல் சொன்னா திருவருள் வியாபகம் அர்த்தம். வியாபகம்னா பரவுதல். அமைப்பு என்னன்னு சொன்னா உயிரையும் கண்ணில் பார்க்க முடியாது, அதனால நுண்மையானது. அதனுடைய இயக்கம் என்னன்னு சொன்னா இச்சித்தல். இச்சித்தல்னா விரும்புதல் அர்த்தம். எதையாவது ஒண்ணு விரும்பிக்கிட்டே இருக்கும், அதுதான் உயிர்களுடைய இயல்பு, இயக்கம். இயல்பு என்னன்னு சொன்னா மன்னிக்கணும் இயக்கம் தான் சாருதல். என்னது? இயக்கம் தான் என்னது? சாருதல். எதையாவது ஒண்ணு சார்ந்தே இருக்கும், அதுதான் எது? இயக்கம். அதனுடைய இயல்பு தான் இச்சித்தல். அதனுடைய இயல்பு தான் என்னது? இச்சித்தல். ஆணவத்தினுடைய இருப்பு எங்கன்னு சொன்னா அதுவும் சிவ வியாபகத்துல தான் இருக்கிறது. எடுத்து சிவ வியாபகத்துல தான் இருக்கிறது. அதுவும் எப்படி இருக்குன்னு சொன்னா ஜடன் உண்மை. ஜடம் சொன்னா அறிவில்லாத பொருள்னு அர்த்தம். ஜட பொருள்னா என்னது? அறிவில்லாத பொருள். அதுவும் கண்ணுக்கு தெரியாத உண்மை. ஆணவத்தை காட்டுன்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? காட்ட முடியாது. அது உண்மையான பொருள். அதே மாதிரி அதனுடைய இயக்கம் என்னன்னு சொன்னா மறைத்தல். இயக்கம் அப்படின்னு சொன்னா செயல்னு வச்சுங்களேன், புரிஞ்சுக்கிறதுக்காக. அதனுடைய இயக்கம் என்னது? செயல் என்னன்னு சொன்னா மறைத்தல். அதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா அறியாமை. இது அறியாமை. அதுக்கடுத்து கண்மம். இந்த கண்மை எங்க இருக்குன்னு சொன்னா உயிர்கள் இடத்துலதான் இருக்குது. உயிர்கள் இடத்துலதான் இருக்கு. அத்தனை எல்லாம் வேண்டாம், அந்த அப்படி உயிர்களிடத்துல இருக்கு. அதுவும் ஜடன் உண்மை. இது என்ன செய்யும் சொன்னா இச்சித்ததை அடைய செய்வது. செயல் இச்சித்ததை அடைய செய்வது. அதுக்கப்புறம் அதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு அனுபவத்தை கொடுக்கும்.
செஞ்சு முடிச்ச உடனே அது நல்லதோ கெட்டதோ ஒரு அனுபவம் நமக்கு வரும். ஒரு செயல் முடிஞ்ச உடனே அது அனுபவம் தரல். அதற்கடுத்தது மாயை. அது எங்க இருக்குன்னு சொன்னா அது சிவ வியாபகத்துல இருக்குது. அதுவும் ஜட நுண்மை. ஜட நுண்மை அதனுடைய இயக்கம் என்னன்னு சொன்னா பொருளாக வெளிப்படும், ஆற்றலாக ஒடுங்கும். பொருளாக வெளிப்படும், ஆற்றலாக ஒடுங்கும். அதனுடைய இயல்பு என்னன்னு சொன்னா ஜட அறிவை தரும். ஜட அறிவை தரும். ஜட அறிவுன்னா பாச அறிவுன்னு அர்த்தம். பாச அறிவை தரும். இதுல இந்த 4 அம்சங்களை எழுதிட்டீங்களா? 5 பொருளுக்குரிய 4 அம்சங்கள்.